என்ன தம்பி மா ஸ்நாக்ஸ் கொடுங்கம்மா, பசிக்குது. இப்பதான் தம்பி லஞ்ச் சாப்பிட்டேன். லஞ்ச் சாப்பிட்டேன், டைஜஸ்ட் ஏதாவது வேணும்ல, அது கொடுங்க. ஏதாவது ஒன்று ஸ்வீட் ஏதாவது வேணுமா? ஆமா. கல்லம் டயர் இருந்துச்சுல, சாப்பிட்டியா? அது நேத்து, இன்னைக்கு கேட்குறேன். இன்னைக்கா? அப்ப லட்டு தரவா? லட்டா மா, சீக்கிரமா சொல்லுங்க. அதை சொல்லுங்கம்மா. தம்பி இந்த லட்டு வந்து 2 நிமிஷத்துல செஞ்சிடலாம். வாங்க செய்ய போலாம் வாங்க. இந்த லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, 1/4 கிலோ நிலக்கடலை, இந்த வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே வறுத்தது தான் கடையில் வாங்கினது. அது தோலை மட்டும் உரித்து வச்சுருக்கேன். 150 மண்டவெல்லம் பொடிசை தட்டி வச்சது, 1 ஸ்பூன் பொரிகடலை. இந்த இப்போ வந்து முதல்ல என்னென்னா, இந்த நிலக்கடலையும் பொரிகடலையும் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் இந்த மண்டவெல்லத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த நிலக்கடலையும் பொரிகடலையும் போட்டு இந்த பக்குவத்தில் லைட்டாக நெருன்னு இருக்க மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த மண்டவெல்லத்தை இதோட சேர்த்து நல்லா 1 நிமிஷம் மிக்சியில் நல்லா ஓட விட்டுருவோம். நல்லா 1 நிமிஷம் நல்லா அரைக்கணும் நைஸாக. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை வேறு பவுலில் மாற்றிட்டு இதை உருண்டை பிடிக்கலாம். வேறு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. அப்படியே உருண்டை பிடிச்சா நல்லாயிருக்கும். இது 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அது உருண்டை பிடிக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். கையில் எடுத்துக்கோங்க. நிறையா எண்ணெய் எதுவுமே தடவ வேணாம், சும்மா எடுத்து செஞ்சாலே நல்லா வந்துடும். நல்லா இறுக்கி லட்டு ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இதுதான் வேர்க்கடலை உருண்டை, சத்தானது. டைம் வேற ஆச்சு, 2 நிமிஷம். வருவாங்களா? ரெடியா இருக்குமான்னு தெரியலையே. தம்பி லட்டு ரெடி ஆயிடுச்சு. வா, சொன்ன மாதிரி கரெக்டான டைம் எடுத்துட்டு வந்தீங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்படியா? எடுத்துக்கோ. என்னோட ஃபர்ஸ்ட் பைக் டேஸ்ட் பண்ண போறேன். சாப்பிட்டு பாரு. I love everything. Fire spreading all around my room. சான்ஸ் இல்லைம்மா. 2 நிமிஷத்துல இவ்வளோ சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணவே முடியாது. நீங்கள் எதுவும் டேஸ்ட் பண்ணுங்க. இந்த லட்டில் வந்து இனிப்பு எங்களுக்கு வந்து பாதி போதுன்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட்டே பீனட் தான். இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்து நிறையா இருக்குது. ஸோ எல்லா பீப்புளுமே இதை சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்டியானது. குழந்தைகளுக்கு நீங்கள் நிறைய கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.